ரஹ்மான் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சில திக்ருகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த திக்ருகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த நாட்களில் ஓதிக்கொள்ளுங்க. ஒரே அமர்வில் உங்களுடைய தேவைகள் மறுக்காமல் கபுலாக்கப்படும். ஏன்னா இந்த திக்ருகளில் துவாக்களை கபுலாக்கக்கூடிய அம்சங்கள் நிறைந்திருக்கு. நம்ம எப்பயுமே நம்மளுடைய தேவைகள் நிறைவேறணும்னா அதுக்கான அமல்களை செய்துவிட்டு கேட்கும் போது தான் அந்த தேவை பார்த்திங்கன்னா மின்னல் வேகத்தில் நமக்கு கபுலாகும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த திக்ருகள். அதில் முதல் வார்த்தை என்னன்னு பார்த்திங்கன்னா, யா காலியல் ஹாஜாத் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேவைகளை நிறைவேற்றுபவனே அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்விடத்தில் நம்ம எப்படி அழைக்கிறோம், தேவையை நிறைவேற்றுபவனே அப்படின்னு அழைக்கும் போது அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா, என்னுடைய அடியான் என்னை என்ன சொல்கிறான், தேவையெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடியவன் தான் நான் அப்படின்னு சொல்கிறான்னா, அப்போ அவனுக்கு நான் என்ன பண்ணும், தேவையை நிறைவேற்றி தரணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் நமக்கு பார்த்திங்கன்னா தேவையை நிறைவேற்றி தந்துடுவான். அப்போ நம்ம அழைக்கும் போதே அவனுடைய சிறப்புக்குரிய இந்த இஸ்மை கொண்டு நம்ம அழைக்கணும். யா காலியல் ஹாஜாத். அடுத்து இரண்டாவது பார்த்திங்கன்னா, யா ரப்பல் ஆலமீன் அப்படின்னா அகிலத்தை படைத்து பாதுகாப்பவனே அப்படின்னு அர்த்தம். நம்முடைய துவாக்கள் கபுலாகுனா நபி அவர்கள் சொன்னாங்க, அவசரப்படாதீங்க, முதல்ல அல்லாஹ்வை புகழுங்கன்னு இருக்காங்க. அப்போ அல்லாஹ்வை புகழ்வதற்கு நம்ம என்ன ஓதுவதுன்னு பார்த்திங்கன்னா, இதுதான் சிறந்த வார்த்தை. குர்ஆன்லேயே வைத்து அல்லாஹ் இந்த வார்த்தையை தான் முதல்ல சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு என்ன ஆகுது, குர்ஆனே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அல்லாஹ் தன்னை எப்படி புகழ்ந்திருக்கான், அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்திருக்கான். அதே தான் நாமளும் புகழணும். யா ரப்பில் ஆலமீன்னா உலகத்தை படைத்து பாதுகாப்பவனேன்னு அர்த்தம். உலகம்னு கிடையாது, இந்த அண்டத்தையே எல்லாத்தையும் வானம் பூமி சந்திரன் சூரியன் சொல்லிட்டு எல்லாத்தையுமே படைத்து பாதுகாப்பவன் தான் அல்லாஹ்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அவனை புகழக்கூடிய வார்த்தை தான் யா ரப்பல் ஆலமீன். அதை ஓதிக்குங்க. ரெண்டாவது. மூணாவது பார்த்திங்கன்னா, யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படின்னா கிருபியானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபியானவன், கருணையானவருக்கெல்லாம் மாபெரும் கருணையானவன் அர்த்தம். குர்ஆனுடைய ஆரம்பத்தில் தான் இந்த வார்த்தையும் வருது. குர்ஆனில் எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு வார்த்தை இருக்குது. எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, பிஸ்மில்லாவோடு சேர்ந்து வரும். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு நம்ம ஓதுறோமா, அதில் இருக்கிற அர் ரஹ்மான் அர் ரஹீம் தான் இந்த வார்த்தை. அப்போ குர்ஆன் முழுவதும் எல்லா சூறாவுக்குமே பிஸ்மியில் இது இருக்குதுன்னா, அப்போ எல்லா சூறாலையுமே இருக்கக்கூடிய இஸ்மு தான் இந்த ரெண்டு வார்த்தையும். இதை எதுக்கு அல்லாஹ் வச்சுருக்கானா, மற்ற இஸ்மை விட சிறப்பாகன்னு பார்த்திங்கன்னா, அவனுடைய அன்பையும் பாசத்தையும் சொல்லக்கூடியது தான் இது. ஒரு மனிதனுக்கு நம்ம எதை வச்சு பார்த்திங்கன்னா உறவெல்லாம் நம்ம வச்சுருக்கோன்னா, நாம் அவங்க மேலே இருக்கக்கூடிய பாசத்தை வச்சு தான் இந்த உலகமே பார்க்கும்போது இயங்கி கொண்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வே சக்தியாளன், துவாவை ஏற்பவன், அந்த மாதிரி எத்தனை சொன்னாலும் சரி அதை விட மிஞ்சக்கூடியதான் பாசமானவன். நமக்கும் அவனுக்கும் என்ன இருக்குது, ஒரு பாசம் இருக்குது, ஒரு உறவு இருக்குது. அவன் நம்மளை பாதுகாப்பான். அவனுக்கும் நமக்கு என்ன உறவு இருக்குது, அவன் நம்மளுடைய எஜமானாக இருக்கான், நாம் அவனுடைய அடிமையாக இருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய உறவை சொல்லக்கூடிய இஸ்மு தான் இது. அந்த உறவை சொல்லி நம்ம கேட்குறோம், யா அர்ஹமர் ராஹிமீன். இதை ஓதுறதுனால உங்களுடைய துவாக்கள் மறுக்காமல் கபுலாக்கப்படும். இதில் பார்த்திங்கன்னா இஸ்முல் அகலம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நான்காவது பார்த்திங்கன்னா, யாதல் ஜலாலி வல்லிக்ரம் அப்படின்னா மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே அப்படின்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு சஹாபிக்கு இதை கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த இஸ்மு பார்த்திங்கன்னா நீங்கள் ஓதிட்டிங்கன்னா உங்களுடைய துவாக்கள் அதுக்கு பின்னாடி மறுக்கப்படாது. இது இஸ்மே அகலம் கொண்டதுன்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். யாதல் ஜலாலி வல்லிக்ராம் ஒரு சஹாபிக்கே கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதனால் நம்மளுடைய துவாக்கள் மறுக்காமல் கபுலாகுவதற்காக யாதல் ஜலாலி வல்லிக்ராமையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஓதிட்டு அதுக்கப்புறம் துவா கேளுங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா, யா ஹையும் யா கையும் அப்படின்னா உயிருள்ளவன் நித்தியமானவன் அர்த்தம். அல்லாஹ்வை எப்படி கேட்குறோம், நீ தான் எப்பயுமே உயிரோடு இருப்ப, நிரந்தரமாகவும் இருப்ப, அப்படிப்பட்ட ரப்படத்தில் தான் நான் துவா செய்கிறேன், அதனால என் துவாவை கபுலாக்குன்னு நம்ம கேட்குறோம். இந்த உலகத்தில் அவனை தவிர யாருமே நித்தியமானவர்களாக இருக்க மாட்டாங்க, உயிருள்ளவர்களாக இருக்க முடியும். உயிருள்ளவங்கலாம் யார், எல்லாருக்குமே உயிர் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து நம்மளாம் இறந்துருவோம். ஆனால் அல்லாஹ் மட்டும்தான் நிரந்தரமாக இருப்பான். அதனால தான் இறைவனுடைய கோட்பாட்டில் முதல் விஷயமாக நிரந்தரமாக இருக்கிறதும் பார்த்திங்கன்னா ஒன்றாக இருக்குது. அது அல்லாஹ்விற்கு மட்டும்தான் பொருந்தும். அதனால் உயிருள்ளவன் நித்தியமானவன், நீ என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருப்ப, உன்னை தவிர எல்லாமே அழிஞ்சு போகும், நீ தான் என்ன பண்ணணும், எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம துவா செய்கிறோம். எவ்வளோ அதிகமாக வேணால் ஓதலாம். நீங்கள் குறைந்தபட்சம் ஓதும் போது என்ன பண்ணலாம், 7 முறை 11 முறை 15 முறை 33 முறைன்னு சொல்லிட்டு உங்களால் ஒரு அமர்வில் எவ்வளோ ஓத முடியுமோ அவ்வளோ ஓதி துவா செய்யலாம். திக்ரை பொறுத்தளவுக்கு எண்ணிக்கை கிடையாது, கம்மியாக கூட ஓதலாம், 3 முறை கூட ஓதலாம். ஆனால் நம்ம சிறுசாக இருக்கிறனால நம்ம அதிகமான எண்ணிக்கையில் முடிஞ்சளவு ஓதிட்டு ஒரே அமர்வில் உட்காந்து துவா செஞ்சிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றின் காரணமாகவும் நம்மளுடைய துவாக்கள் என்ன பண்ணுறதுல மறுக்கப்படாமல் கபுலாகும். எப்பவுமே துவா கேட்கும்போது இந்த மாதிரி சிறப்பான விஷயங்களை சேர்த்திட்டு தான் நம்ம கேட்பது சிறந்ததாக இருக்கும்.
அதனால் அதிகமாக ஓதாட்டினாலும் முடிஞ்ச அளவுக்கு ஓதிக்கொள்ளுங்க. அதே போல் வந்து சலவாத்தையும் ஓதிக்கோங்க. ஏன்னா சலவாத் ஓதினா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துவாக்கள் மறுக்கப்படாமல் கபுலாகும். இதை ஓதுறதுக்கு முன்னாடியும் சலவாத்து, இதை ஓதியதுக்கு பின்னாடியும் சலவாத் ஓதிட்டு அதுக்கப்புறம் துவா செய்யுங்க. அதுதான் வந்து சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். அப்போ சலவாத் ஓதி இந்த திக்ரை ஓதி நீங்கள் துவா செய்து பாருங்கள், உங்களுடைய துவாக்கள் மறுக்கப்படாது. அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.